Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல flower designs எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மேலே போட்டுருக்கிற 3 flower design பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் டீடைலா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் A4 ஷீட்ல தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். நீங்கள் A4 ஷீட் இருந்தால் நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். A4 ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போடுற டிசைன் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் A4 ஷீட்டில் போட ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டில் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்பவும் போல் டபுள் சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன், டபுள் லைனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பெட்டல் வந்து போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸில் நீங்கள் அந்த கிளாஸெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஹம்ஸ் வந்து நம்ம போடாமையே நம்ம போட்டிருக்கேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் அதை போட்டுட்டு கூட போடலாம், இல்லை போடாமல் போட்டாலும் அதுவும் தனியாக ஒரு டிசைனாக அழகாக தெரியும். இப்போ நான் வந்து ஹம்ஸ் போடாமல் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹம்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட ஃப்ளவரில் ஹம்ஸ் போடலை. அதே போல் ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டல் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் வந்து போடலாம். ஒரே ஒரு பெட்டல் வந்து மட்டும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நிறையா நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நிறையா போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் லைன் வந்து போடுறேன். இதே மாதிரி நீங்கள் இன்னும் டபுள் லைன், ட்ரிபிள் லைன் கூட நீங்கள் போடலாம். இதுவுமே நல்லா அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் டார்க்கன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் போட்டுட்டு பெட்டல்ஸ் எல்லாமே ஈக்குவலாக போட்டிருக்கோமா, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க்கன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கையில் போடும்போது நீங்கள் டார்க்கன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் அழிக்க முடியாது. நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு அப்போவே உங்களுக்கு செவந்துடும். அதனால் வந்து நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டார்க்கன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க.
நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவர் மாதிரி தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக விட்டு போட்டிருக்கேன். ஹம்ப்ஸ் வந்து நான் போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து சின்ன ஹம்ப்ஸ் மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி சின்ன பெட்டல் மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.